மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கண்டிப்பாக அதில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான் நிறைய சொல்லுவீங்க. ஒரே சமயத்தில் 100 கோடி ரூபாய் யாராவது இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இட் இஸ் ஃபார் மாஸ். பணக்காரங்களுக்கான முதலீட்டு திட்டம் கிடையாது, இது எல்லாருக்குமான முதலீட்டு திட்டம். இதில் என்ன ரிஸ்க், நாலேஜ் நிறைய வேணும். அண்ட் எஸ்பெஷலி எஸ்ஐபியில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் இட் இஸ் நாட் நெகட்டிவ். மியூச்சுவல் ஃபண்டில் ஜஸ்ட் 30 மினிட்ஸில் ஈவன் நைட்டு 8 மணிக்கு உங்களுக்கு 5 லட்ச ரூபா வேணும்னா 10 லட்ச ரூபா மியூச்சுவல் ஃபண்டை ப்ளச் பண்ணி 5 லட்ச ரூபா அடுத்த ½ அன் ஹவரில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகே, வாட் இஸ் நெகட்டிவ்? நிறைய இவருக்கெல்லாம் நம்ம கமிஷன் கொடுக்கணும், இவருக்கெல்லாம் எதுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நெகட்டிவ் இருக்குது, போடா என்னை ஏமாத்தாதரா அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்களாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வெளில ஓடிடுவீங்க. நீங்கள் போட போட அது கம்மியாயிட்டே இருக்குது அப்படின்னதுன்னா உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேலே கான்ஃபிடென்ஸ் வராது. புரிஞ்சிக்காம கமெண்ட் மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னதுன்னா நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், ஸோ கண்டிப்பாக அதில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான் நிறைய சொல்லுவீங்க. பட் எனக்கு என்னென்னா ஜென்யூனாக எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி எதுவுமே தெரியாது. நிறைய பேர் ஸ்டாக் ட்ரேடிங் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் அதை விட்டு என்ன சார் வேரி ஆகும்? மற்றதை விட மியூச்சுவல் ஃபண்டு சேஃப்ன்றது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? நான் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஆமாம் சார். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆஸ் அ இண்டிவிஜுவல் நான் எந்த ப்ராடக்டை வேணாலும் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். நான் மியூச்சுவல் ஃபண்டை எதுக்கு சூஸ் பண்ணேன் அப்படின்னதுன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒரு 500 ரூபா மந்த்லி சேவ் பண்ணுறவரும் இன்வெஸ்ட் பண்ணலாம், மாதம் 5 லட்சம் சேவ் பண்ணுறவரும் பண்ணலாம், ஒரே சமயத்தில் 100 கோடி ரூபாய் யாராவது இன்வெஸ்ட் பண்ணாங்களா அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இட் இஸ் ஃபார் மாஸ், ஒன்லி ஃபார் கிளாஸஸ். ஒரு பணக்காரங்களுக்கான முதலீட்டு திட்டம் கிடையாது, இது எல்லாருக்குமான முதலீட்டு திட்டம். நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா இதில் என்ன ரிஸ்க், இது எப்படி ஒர்க் ஆகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம், இது ஒரு பெரிய ப்ளஸ். ரெண்டாவது என்ன அப்படின்னதுன்னா நம்ம டைரெக்டாக ஒரு ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னதுன்னா நமக்கு அதை பற்றிய நாலேஜ் நிறைய வேணும், அதுக்கு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் இருக்கிறதுனால அதெல்லாம் அவங்களால முடியாது. ஓகே. அப்போ மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக பண்ணும்போது அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு என்னென்ன ஸ்டாக்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் அனாலிசிஸ்ன்னு இருக்காங்க. அவங்கெல்லாம் தே ஆர் கிவிங் இன்புட் ஃபார் செலெக்ஷன் ஆஃப் த ஃபண்டு. இது எல்லாம் ஒழுங்காக பண்ணுறாங்களா அப்படின்னு அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கட்டமைப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுடைய மணி சேஃப். யாரும் உங்கள் மணியை எடுத்துகிட்டு போகவே முடியாது மியூச்சுவல் ஃபண்டில். ஆனால் அவங்க என்ன மாதிரியான ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதை அந்த ஸ்டாக் சரியாக பண்ணலைன்னா எப்படி வெளியில் வராங்க அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வேரி ஆகும். இது செகண்ட் பெனிஃபிட். தேர்ட் பெனிஃபிட் என்னென்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் லாங் டேர்மில் அது எப்படி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. லாங் டேர்மில் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு 13% மேலே மோஸ்ட் ஆஃப் த டைம் கொடுத்துருக்கு. ஓகே. இந்த லாங் டேர்ம் அப்படிங்கிறது ஒரு 3+ இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ உடனே 3 இயர்ஸே நீங்கள் மினிமம் லாங் டேர்மாக இருக்குது. ஆமாம், 3 இயர்ஸ் ப்ளஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ உடனே ஒருத்தர் என்ன சொல்லுவார்னா, சார் 2020 மார்ச்சில் மார்க்கெட் ஃபால் ஆனது, அதுக்கு முன்னாடி 3 வருஷத்தை போட்டு நீங்கள் 3 வருஷம் சொன்னீங்களே, 3 வருஷம் போட்டுன்னா மார்க்கெட் கீழே விழுந்துருச்சே, அது எப்படி 3 வருஷம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஈவெண்ட் எதுவும் நடந்ததுன்னா அப்போ யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் 1 more year. 3 வருஷத்தில் நார்மலாக உங்களுக்கு பாசிட்டிவ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா 4வது வருஷம். இன்னொரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை சார் நான் 2007லேருந்து 2013 வரை மார்க்கெட் ஃப்ளாட்டு, சென்செக்ஸ் பெருசாக மூவ் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இதுக்கு கவுண்டர் பண்ணணும் அப்படின்னதுனா இப்போ என்ன பார்க்கணுன்னா 2007லேருந்து 2013 வரை மூவ் ஆகலை அப்படின்னதுன்னா 2003லேருந்து 2007 வரையும் 2013 வரையும் என்ன கொடுக்குதோ அதுக்கு மேலே பல மடங்கு மார்க்கெட் கொடுத்துருச்சு. அதனால இந்த ஒரு 6 வருஷம் ஒரு டல் பீரியட். 6 வருஷம் டல் பீரியட் ஒன்லி த இண்டெக்ஸ் தான். நீங்கள் அதே 6 வருஷத்தில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ். அண்ட் எஸ்பெஷலி எஸ்ஐபியில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் இட் இஸ் நாட் நெகட்டிவ். ஸோ எப்பயாவது இது மாதிரி ஒரு பெரிய ட்ராட் வந்தது அப்படின்னா எகெயின் யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் 1 year. 6 வருஷத்தில் 5%, 6% தான் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அடுத்த 7வது வருஷத்தில் 1 வருஷத்தில் இதுக்கும் சேர்த்து ரிட்டர்ன் கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் மோஸ்ட்லி இது நடந்துடும். அப்படி இல்லைன்னா ஒரு 1 or 2 years நம்ம வெயிட் பண்ணோன்னா
வில் கெட் அ சப்ஸ்டான்ஷியல் ரிட்டர்ன். அதுக்கப்புறமா டேக்ஸ் எஃபிஷியன்ட். இப்போ வந்து பேங்க்கில் நம்ம பணத்தை போடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 30% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கேன். பேங்க்கில் நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபா போடுறேன். எனக்கு பேங்க் 7% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த 7%க்கு நான் வந்து 30% நான் டேக்ஸ் பே பண்ணணும். அதே இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா 1 இயருக்கு மேலே இருந்ததுன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், அதில் வந்து 1.25 லேக்ஸுக்கு டேக்ஸ் கிடையாது. அதாவது 1 இயருக்கு முன்னாடி நீங்கள் 10 லட்ச ரூபா போட்டுறீங்க, ஓகேங்களா? இன்றைக்கி அது 15 லட்ச ரூபா. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 10 போட்டிருக்கீங்கன்னா இன்றைக்கி 15 லட்ச ரூபா. ஸோ 1 இயருக்கு மேலே இருக்காது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இந்த 5 லட்ச ரூபாயில் 1.25 லட்ச ரூபாய்க்கு டேக்ஸ் கிடையாது. 3.25 லட்ச ரூபாய்க்கு 12%, ரஃப்லி அபவுட் 50,000 ருபீஸ். ஸோ நீங்கள் என்ன பார்க்கணுன்னா 10 போட்டது 15 லட்சத்தில் 50,000 நம்ம டேக்ஸ் பே பண்ணால் கூட ஸ்டில் யூ ஆர் மேக்கிங் 14.5 lakhs. 14.5 lakhsங்கிறது 45% in 2 years, which is a very good return. ஸோ டேக்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு டேக்ஸ் எஃபிஷியண்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து எதுவுமே கிடையாது. இது எல்லாமே வந்து பாசிட்டிவ்ஸ். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா அது T+2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ரேடிங் +2 days. அதாவது இன்னைக்கு திங்கக்கிழமை 3 மணிக்குள்ளே நீங்கள் ரிடம்ஷன் ரிக்வஸ்ட் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ட்ரேடிங் டே. செவ்வாய்க்கிழமை இஸ் ஃபர்ஸ்ட் டே. புதன்கிழமை மார்னிங் 10 o'clock உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். இட் இஸ் வெரி வெரி ஃபாஸ்ட். ஸோ அப்போ ஒரு நாள் தான் நடுவில். பட் சாட்டர்டே சண்டேலாம் லீவ் நாள் வந்ததுன்னா உங்களுக்கு கூட வந்துடும், ஓகேங்களா? அது போது வந்துடும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா இன்றைக்கி வந்து நம்ம இப்போ பேசுகிறது வந்து சண்டே அன்றைக்கி ஈவினிங் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 20 லட்ச ரூபா பணம் வச்சுருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணம் வேணும், இம்மிடியேட்டாக தேவைப்படுது. தங்கம் கையில் வச்சுருக்கீங்கன்னா வீட்டிலேருந்து வெளியில் போய் அந்த தங்கத்தை அடகு வைக்கணும், ஓகே? இப்போ பேங்க்குக்கு போக முடியாது, சண்டே ஈவினிங் பேங்க் கிடையாது, ஓகே? சப்போஸ் சண்டே 7 மணி 8 மணிக்குன்னா நீங்கள் வந்து வேறு நகை அடகு கிடைக்கிற கடை கூட இருக்காது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் ஜஸ்ட் 30 மினிட்ஸில் ஈவன் நைட்டு 8 மணிக்கு எல்லா கடையும் பூட்டின போது கூட உங்களுக்கு 5 லட்ச ரூபா வேணும்னா 1/2 hourக்குள்ளே உங்களுடைய 10 லட்ச ரூபா மியூச்சுவல் ஃபண்டை ப்ளெட்ஜ் பண்ணி 5 லட்ச ரூபா அடுத்த 1/2 hourல உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். லிக்விடிட்டி வைஸ் வந்து தேவை அப்படின்னதா இருந்ததுன்னா எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைடு. ஓகே, வாட் இஸ் நெகட்டிவ்? இங்கே நெகட்டிவ்னு கிடையாது, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பார்க்கணும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கம்மிங் டு மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க எப்படி வராங்க அப்படின்னதுன்னா லாஸ்ட் 1 year பெர்ஃபார்மன்ஸ் அல்லது என்னுடைய ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் நல்ல ரிட்டர்ன் கிடச்சிருக்கு சார் மியூச்சுவல் ஃபண்டில், அதில் போடலாம் அப்படின்னு வராங்க. ஸோ அவங்களுடைய பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட் டேர்ம், ஓகே? அதோடு இல்லாமல் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கு மட்டும்தான் அவங்க வராங்க. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையும் டூ இட் யுவர் செல்ஃப் நிறைய ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கிறதுனால யூ டோன்ட் ரிக்வயர் மீ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு எண்ணம் இருக்குது. ஸோ இவருக்கு வந்து நிறைய இவருக்கெல்லாம் வந்து நம்ம கமிஷன் கொடுக்கணும், இவருக்கெல்லாம் எதுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ லாஸ்ட் 6 months வந்து ரிட்டர்ன் நெகட்டிவ். அப்போ வந்து பார்த்தோன்னா அவங்கள சரியாக ஹேண்ட் ஹோல்டு பண்ணாததுனால இப்போ நெகட்டிவ் வந்துருச்சு இல்லையா? உடனே எல்லாரும் நான் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி நல்லதுன்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நெகட்டிவ் இருக்குது, போடா என்னை ஏமாத்தாதரா அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் கமெண்ட் நிறைய படிக்கிறோம், ஓகேயா? அதே இது வந்து நீங்கள் இப்போ என்கிட்ட வரும்போது நான் என்ன சொல்கிறேன், மனோஜ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்கும், ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்னும் 5 years 10 years 15 years போடுறீங்க. அதனால ஃபஸ்ட்டு இப்போ கீழேயோ மேலேயோ போனதுன்னா கவலைப்படாதீங்க, இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் உங்களை வந்து மென்டலி ஐ ப்ரிப்பேர் யூ. அப்போ தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இன் போத் த கேசஸ் இங்கேயும் உங்களோட எது நெகட்டிவ் இருக்குது, என் மூலமாக வந்ததுன்னா பாசிட்டிவாக கிடையாது. மார்க்கெட் இஸ் அல்டிமேட். ஸோ என்கிட்ட மூலமாக இன்வெஸ்ட் பண்ணாலும் நெகட்டிவ் தான், நீங்களாக இன்வெஸ்ட் பண்ணாலும் நெகட்டிவ் தான். இந்த மார்க்கெட் இஸ் நாட் ஒன். இப்போ என்னென்னா நீங்களாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வெளில ஓடிடுவீங்க. என்கிட்ட இருக்கும்போது ஓகே சார் ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்டு, லாங் டேர்ம் தான் அப்படின்னு வெயிட் பண்ணும்போது நெக்ஸ்ட் 6 months 1 yearல எல்லாமே கிராஜுவலாக ரெக்கவர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஹேண்ட் ஹோல்டிங் இங்கே தான் கிடைக்கிது. இது வந்து என்னென்னா பீப்புள் கால் இட் அஸ் அ நெகட்டிவ். போட்டால் அது மேலே தான் போகணும். அண்ட் எஸ்பெஷலி அவங்களுக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, தங்கம். அது தங்கம் இப்போ ஏறிடுச்சு, கரெக்டாக? அப்போ ஒரு புதுசாக ஒன்று வராங்க, அதில் ரிட்டர்ன் இல்லை, அவங்களுக்கு எல்லாருக்குமே நோனான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ வந்து இது வேஸ்ட்டு, தங்கம் தான் பெஸ்ட்டு,
அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்து போயிடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ரெண்டாவது, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஒரு 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 1 மந்த் கழிச்சு பார்க்குறீங்க, அது 4900 4100, திருப்பி 5000 போடுறீங்க, அது 4700. இப்படி நீங்கள் போட போட அது கம்மியாயிட்டே இருக்குது அப்படின்னதுன்னா உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேலே கான்ஃபிடென்ஸ் வராது. ஓகே சார். ஏன்னா நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, புதுசாக வரும்போது எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. நான் என்னதான் ஈவன் என் மூலமாக வந்தாலுமே நான் சொன்னால் கூட அவர் ஏதோ சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறாரு போல் இருக்கு, என்னப்பா போட போட இதாக இருக்குது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ஓகே சார் நான் எடுக்கலை ஆனால் நிறுத்திக்கிறேன் சார், போட போட இறங்கிட்டே இருக்கு இல்லை சார், இது இப்போ போய் நான் போடலாமா அப்படின்னு நான் நிறுத்திக்கிறேன் சார் அப்படின்னு எங்கள்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து அவங்களா பண்ணுறவங்க நிறுத்திடுவாங்க. கரெக்டாக? ஸோ இது வந்து எகெயின் என்ன அப்படின்னதுன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. கரெக்டாக? அதனால தான் இந்த ரியாக்ஷன். இது வந்து அடுத்த ஒரு சேலஞ்ச். தேர்டு வந்து என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பணம் போட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், மோஸ்ட்லி சார் லாங் டேர்மில் போடுங்க, லாங் டேர்மில் தான் அதிக ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு வந்து என்னென்ன சார் எதுக்கு எடுத்தாலும் லாங் டேர்ம்ங்கிறீங்க. நான் வந்து சார் நீங்கள் 30 வருஷம் போட்டால் இவ்வளோ பைசா வரும் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, 30 வருஷம்லாம் வெயிட் பண்ண முடியாது. சரி 30 வருஷம் வெயிட் பண்ண முடியாதுன்னா 15 வருஷம்னா நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும். சார் அதிகமாகலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, என்கிட்ட கம்மியாக இருக்குது, அதுக்கு எனக்கு பைசா சொல்லுங்கள். நீங்கள் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டியூரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ரொம்ப பண்ணிக்க முடியாது. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன நினைப்பு அப்படின்னதுன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது நமக்கே கிடையாதுப்பா, நம்மளுடைய பையனுக்கோ அல்லது அடுத்த தலைமுறைக்கு தான் அவங்க சொல்கிறாங்க, நம்ம இன்றைக்கி என்ஜாய் பண்ணணும் இல்லையா. சார் இன்றைக்கி இருக்கக்கூடிய எஸ்பெஷலி இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து தெர் இஸ் நோ டுமாரோ, இன்றைக்கி என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய எண்ணமாக இருக்குது. நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடியது. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து இந்த லாங் டேர்ம் அப்புறமா பாரு அப்படின்னதுன்னா அதெல்லாம் வேண்டாங்க, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு போகிறாங்க. இதை தவிர வந்து நான் வந்து பெருசாக நெகட்டிவாக வந்து பார்க்கல. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னதா இருந்ததுன்னா நம்ம நிறைய பணம் பண்ணலாம். புரிஞ்சிக்காம கமெண்ட் மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னதுன்னா நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. நாங்கள் வந்து ஐ எம் கோயிங் டு மேக் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் மணி ஆஸ் அ இன்வெஸ்டர். என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பணம் பண்ண போகிறாங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுறவங்க அப்படி பேசிகிட்டே இருந்துப்பீங்க, நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க. அதுதான் உண்மை. மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா தெர் இஸ் சம்திங் கால்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நீங்கள் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 2%, விச் மீன்ஸ் 2000 rupees. அந்த 2000 rupees உடனே அப்ஃப்ரண்ட்டாக அவங்க எடுக்கணும்.